அதிமுகவுடைய முக்கிய அந்த 5 தேர்தல் வாக்குறுதிகள் அதை தான் இப்போ வந்து திமுகவினர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. எங்களுடைய வாக்குறுதிகளை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது காப்பி பேஸ்ட்னா 2021 இவங்க யார்கிட்ட காப்பி பேஸ்ட் பண்ணாங்க? உரிமை தொகை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா நாங்கள் இன்னும் கூடுதலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி காப்பி பேஸ்ட் ஆகும்? அம்மா உணவகம் தான் நாங்கள் ஐயா உணவகம் கொண்டு வருவோம்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் அம்மா உணவமும் இல்லை, ஐயா உணவமும் இல்லை. இந்த மாதிரி முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும் பொழுது 10 இடங்களில் போய் திறந்து வைக்கிறதுக்கு ஆகிற செலவு அதிகன்ட்டு செக்ரட்டரியேட்லேயே உட்காந்து காணொலியிலே திறந்து வச்சுருவாங்க. திமுக நெருக்கடி ஆரம்பித்ததை விஜய் எப்போ கட்சி ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து நெருக்கடி ஆரம்பிச்சு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய முக்கிய அந்த 5 தேர்தல் வாக்குறுதிகள் அதை தான் இப்போ வந்து திமுகவினர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. எங்களுடைய வாக்குறுதிகளை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு சுயமா அறிவில்லை அப்படின்ற மாதிரியான கோணத்துல வந்து திமுகவினர் பலரும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உண்மை என்ன சார்? உண்மையிலேயே வந்து திமுகவுடைய ஒரு சில அறிக்கையோட ஒத்து போயிருக்கு அதிமுகவுடைய இப்போ 5 அறிக்கை அப்படின்றப்போ அவங்க சொல்லதானே செய்வாங்க சார். இது காப்பி பேஸ்ட்னா 2021 இவங்க யார்கிட்ட காப்பி பேஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வரணும்ல. இன்றைக்கி திமுக 2000 ரூபா அறிவிச்சு இவர்களும் 2000 ரூபா அறிவிச்சிருந்தாங்கன்னா காப்பி பேஸ்ட்டாக சொல்லலாம். உரிமை தொகை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா நாங்கள் இன்னும் கூடுதலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி காப்பி பேஸ்ட் ஆகும்? அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அம்மா உணவகம் தான் நாங்கள் ஐயா உணவகம் கொண்டு வருவோம்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் அம்மா உணவமும் இல்லை, ஐயா உணவமும் இல்லை. அப்போ எது என்ன சொல்கிறது? காப்பி பேஸ்ட்னு சொல்லலாமா? இதில் இந்த 1000 ரூபா கொடுக்கறது, பெண்களுக்கு காசு கொடுக்கறது மாதம் தோறும் அப்படின்னு கான்செப்ட் கொண்டு வந்தது கமல்ஹாசன். 1500 ரூபா தருவோன்னு அவர் அறிவித்தார். அதை பிடுங்கி நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் சொன்னது, காப்பி பேஸ்ட் பண்ணது, அவர்களுடைய இதை மொத்தமாக திருடினது திமுக. அன்றைக்கி கமல்ஹாசன் கடுமையாக திட்டினார். எங்களுடைய கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எங்களுடைய இதை எடுத்துக்கிட்டு இவர்கள் தேர்தல் அறிக்கை சொல்கிறாங்க, இந்த மாதிரி காப்பி அடிச்சிட்டாங்கலாம் அவர் திட்டினார். இன்றைக்கி பாவம் அவர் அறிவாலய வாட்ச்மேனாக இருக்கார். என்ன பண்ணுறது? அப்போ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி கமல்ஹாசனை கேட்டுக்கணும் அவங்க. அதனால் அரசியலில் அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, போடா நாங்கள் சாதிச்சோமா இல்லையா? அன்றைக்கி 1000 ரூபா அறிவிச்ச உடனே அன்றைக்கும் அதிமுக 2000 ரூபா சொன்னாங்களா இல்லையா? 1500 சொன்னாங்கல்ல. அப்புறம் என்ன காப்பி அடிச்சது? யார் முதல்ல சொல்கிறாங்களோ அதை மக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்குவாங்க. அதனால தான் இவர் 2000 சொன்னது நாளைக்கு நீங்கள் 2500 இல்லை அதே 2000 சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் இவர்களுக்கு கோபம். நான் இன்னொன்று, இவர்கள் தித்திப்பான இனிப்பான அறிவிப்புன்னு சொன்னாங்கல்ல, அது இதுதான். அதுக்கு இப்போ கம்முன்னு இருந்துருக்கணும். பெரியசாமி இனிப்பான அறிவிப்புன்னு, என்னடா அது இனிப்பான அறிவிப்புன்னு நோன்னொன்னே அங்கே லீக் ஆகிடுச்சு. அங்கேயே ஆள் இருப்பாங்கல்ல, ஐயா இதான் அறிவிக்க போகிறார், சட்டசபையில் அறிவிக்க போகிறாருன்னொன்னே முந்திக்கிட்டு அறிவிச்சிட்டாரு. அப்போ அரசியல் தான் பண்ணுவாங்க, அவியலாக பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த வேகமா இந்த 5 அறிக்கைகள் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கு. உண்மையாவே நெருக்கடியில தான் வந்து திமுக இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மைதானா சார்? திமுக நெருக்கடி ஆரம்பிச்சதை விஜய் எப்போ கட்சி ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து நெருக்கடி ஆரம்பிச்சிச்சு. விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருப்பார்னு அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. சிறுபான்மை மக்கள் ஓட்டு நமக்காக நினச்சிருந்த இடத்துல விஜய் வந்தோடனே அது பங்கு போடப்படுது. இளைஞர்கள் வாக்குகள் பங்கு போடப்படுகிறது. பெண்கள் 35 வயதுக்கு கீழ்பட்ட பெண்கள் பெரும்பாலும் விஜய்க்கு போடலான்றது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்களை பெருமளவு பாதிக்குது. இவர்கள் ஓட்டை தான் பெரும்பாலும் விஜய் பிரிக்கிறான்றது ஒரு பெரிய நெருக்கடி. இதில் இவர்கள் நம்பி இருந்தது இந்த மாதிரி ஏதாவது அறிவிச்சு பண்ணலான்னு. அதையும் இவர் பிடிங்கிட்டு இவர் அறிவிச்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒருத்தன் எப்போ புலம்புவான்? ஆற்றாமை வந்தால் தான் புலம்புவான். இப்போ அங்கே புலம்பல் ஜாஸ்தி ஆயிடுச்சா? அப்போ இவர் பாதிப்பை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு தான் உண்மை. இது ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறவங்களாம் இன்றைக்கி போடலாமே இவருக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. 2000 ரூபா மாதம் அப்படின்றது. இன்னொன்று இவர்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஏங்க 1000 ரூபா கொடுக்குறதுக்கு நாக்கு தள்ளி போச்சு அவங்களுக்கு. நீங்கன்னு அது அவங்களுடைய பாடுங்க. அவங்களுக்கு நிதி மேலாண்மையே செய்ய தெரியாது. நாங்கள் 1 வருஷம் கொரோனா லாக்டவுனில் வருவாயே கிடையாது. 1 வருஷத்துக்கு எவ்வளோ 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே 1,30,000 கோடி ரூபா நம்ம வருமானம் வரும். போச்சா? 40,000 கோடி ரூபா செலவு வேறு. இவர் ஹாஸ்பிட்டல் வைக்கிறது, அது இது கொரோனா கால செலவு. இதையே நாங்கள் சமாளிச்சுட்டு 5 லட்சம் கோடி ரூபாக்குள்ளே உபரி பட்ஜெட் போட்டு கொடுத்துட்டு போனோம். இவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி 4,5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சு
தள்ளாடுது. எங்களுக்கு தெரியும் எப்படி நிதி மேலாண்மை பண்ணோன்னு அவர் பதில் சொல்கிறாரு. எனக்கே கூட அந்த இதில் சந்தேகம் இருந்தது. 1000 கோடிக்கே இவர் பிச்சின்னு போது 2000 கோடின்றாரு, 48,000 கோடி ரூபா வருஷத்துக்கு ஒதுக்கணுமே, என்ன பண்ண போகிறாருன்னு அவர் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் அவர்கள் நிதி மேலாண்மை தெரிந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இருந்தாலும் சார், இப்ப திமுக வாங்கி வைத்த கடன் இருக்கு. இதற்கு பின்பு அதிமுக எந்த ஆட்சி பொறுப்பேற்றாலுமே வந்து அதோடைய கடன் சுமை வந்து அந்த ஆட்சியாளர்களை கடுமையா பாதிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்களும் தேவைப்படும் போது கடன் வாங்குவாங்க. அப்படின்றப்போ இதெல்லாம் எப்படி வந்து சரி கட்ட போறாங்க அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள்? 2-3 விஷயங்க. ஒன்று, டபுள் இன்ஜின் சர்க்கார். நீங்கள் பிஜேபியோட இப்போ கூட்டணி கட்சி, மத்திய அரசோட நீங்கள் இணக்கமான போக்கு இருந்தால் பல விஷயங்களுக்கு உங்களுக்கு நிதி ஆதாரங்களை வாங்க முடியும். 2வது, மாநில வரி வருவாயின்றது இன்றைக்கி பல வகைகளில் நமக்கு முன்ன மாதிரி கிடையாது. வருவாயின்றது வேறு லெவலில் அதிகரிச்சிருக்குது. 3வது விஷயம், நிதி சிதறல். எனக்கு என்னன்னு பணம் தேவையில்லாமல் இப்போது 39 கோடி ரூபா சென்னை முழுவதும் அம்மா உணவகத்துக்கான ஓராண்டுக்கான செலவு. ஆனால் 42 கோடி ரூபாய்க்கு மேலே கவர்மெண்ட் மட்டும் கொடுத்து ரேஸ் நடத்துகிறீங்க. இந்த மாதிரி அம்மா உணவகத்தை கவனிக்கவே இல்லை. மக்கள் எதை பார்ப்பாங்க? ரேஸ் நடத்திட்டாரு இதுன்னு. ஒரு காலத்தில் சாதாரண மக்களுடைய சாப்பாடு இதுக்கு வந்து அம்மா உணவகம் இருந்தது. இன்றைக்கி எங்கே போச்சு? பல இடங்களில் மூடி கிடக்குது, பல இடங்களில் செயல்பாடு சரியில்லாமல் இருக்குது. அப்போ இதை நான் புனரமைச்சு கொண்டு வருவேன். அதுக்கு ரொம்ப மினிமம் தொகை தான். அப்போது பொதுமக்கள் சார்ந்த சமூக நலத்திட்டங்களுக்கு தொகை பெருசாக இருக்காது, சிறிய அளவில் தான் இருக்கும். இப்போ இந்த 2000 ரூபா கொடுக்குறதையே நாளைக்கு இல்லை, நான் இது ஒரு சமூக நலம் சார்ந்த திட்டமாக இந்த மக்களுக்கு எப்போவுமே பயன்படுற வருமானம் ஈட்டுகிற திட்டமாக நான் கொடுக்க போகிறேன். அதனால் 2000 ரூபா கொடுக்குறன்றதை நான் கறவை மாடுகள் நகர்ப்புறங்களில் அவர்களுடைய தொழில் கடனாக இந்த மாதிரி நான் மாற்றி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இப்போ 24,000 ரூபா ஒரு பெண்ணுக்கு 10 பேர் சேர்ந்தால் 2 லட்ச ரூபா அந்த ஃபேமிலிக்கு அந்த இது குழுக்கு கொடுக்க போகிறேன். அதை வச்சு அவங்க தொழில் தொடங்கட்டும் அப்படின்ற மாதிரி மாற்றினாங்க வச்சு. அது வந்து வேறு மாதிரி இது பொருளாதாரத்தை, சுய பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணும். கிராமப்புறங்களில் கறவை மாடுகள் இந்த மாதிரி கொடுத்தா பால் உற்பத்தி பெருகும். இல்லை வேறு ஏதாவது திட்டங்களில் இந்த பணத்தை முதலீடு பண்ணால் பண்ணணும். அதனால் அவங்க எதாவது பண்ணி கொண்டு வரலாம், அதை ஈடு கட்டலாம். 5 லட்சம் கோடி ரூபா 10 லட்சம் கோடி ரூபா நீ கடனாக இருக்குன்னா அதற்கான வட்டி செலுத்துறதுக்கான வருவாய் ஈட்டுவது, செலவினங்களை குறைப்பது, இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உபரி பட்ஜெட் கொடுக்கலாம். உபரி பட்ஜெட் கொடுத்தாலே நீங்கள் கடனை வந்து சமாளிக்கிறதுக்கான வேலையை பண்ண முடியும். இங்கே வந்து அதிகாரிகள் ஆட்சி செஞ்சு அவன் கண்டபடி எனக்கு என்னன்னு பண்ணதுடைய விளைவு தான். இன்றைக்கி பாருங்கள், கார்பரேஷன் வந்து பெருக்கிறதுக்கு நடிகை சுகாசினி அந்த மாதிரி என்ன ஒரு 50-55, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நடிகனாக இருந்தாங்க அவங்க. இப்போ எப்படியும் 65 மேலே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஆட விட்றாங்க தொடப்பத்தை வச்சுக்கின்னு. இது எல்லாமே நாடகத்தனமான கவர்மெண்ட்டுன்னு தெரியுதா? சிரிப்பு தான் வரும் அவனுக்கு. அப்போ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒதுக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும் பொழுது 10 இடங்களில் போய் திறந்து வைக்கிறதுக்கு ஆகிற செலவு அதிகன்ட்டு செக்ரட்டரியேட்லேயே உட்காந்து காணொலியிலே திறந்து வச்சுருவாங்க. ஆனால் இவர் 10 இடமும் போய் திறந்து வைக்கிறாரு. அப்போ 10 இடம் போனோன்னா குறைந்தது 1 கோடினா 10 கோடி ரூபா காலி. சார், மக்கள் மத்தியில் இருக்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அவங்க. அந்த மாதிரியும் சொல்லி மக்கள் மத்தியில் நீங்கள் அப்படிலாம் பண்ணவே தேவையில்லைங்க. காமராஜர் என்ன டெய்லி போய் சினிமாவில் நடிச்சிக்கின்னு ஜெயலலிதா படம் கண்ணாடி போட்டு ஆடி இருந்தார்? இல்லை எம்ஜிஆர் எதாவது பண்ணியிருந்தாரா? மக்கள்கிட்ட எம்ஜிஆர் போயிட்டு தாங்க இருந்தார். இந்த மாதிரி போல் சாதாரணமாக போவார், சந்திப்பார், ஜனங்களை சந்திப்பார், ஜனங்க கொடுக்குற மனுக்களை வாங்குவார், உடனே பண்ணி தருவார். அமைச்சர்கள் மற்றவர்களை செயல்பட விடுவாங்க. இங்கே அது கிடையாது. இங்கே என்னென்னா எல்லாத்தையுமே படம் பிடிக்கிறதுக்கு கேமராமேனு அதை வச்சு படம் பிடிச்சி போட்டுக்கின்னு சமூக வலைதளத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் நீங்கள் யூடியூபும் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, அவரவர்கள் ஒருத்தர் இருக்கார் மெட்ராஸுடைய ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறார். ஒரு லேடி பஸ்ஸில் போய் ஒருத்தனை வேணே இடிச்சிக்கின பெண்களை விட ஆண்களுக்கு வந்து சபல புத்தி அதிகம். நீங்கள் பெண்கள் இயற்கையாகவே பெண்களுடைய உடல்வாகும் சரி ஆண்களுக்கும் சரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய இதுவே மாறிக்கிட்டு இருக்கோன்றாங்க. அப்போ ஆண்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு பெண்ணு தானாக வந்தால் உடனே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் சபல புத்திக்கு ஆளாகும். பெண்கள் பாதுகாப்பு எண்ணம் உள்ளவங்க, பாதிப்பாக அவர்களுக்கு அதிகன்றதுனால அந்த எண்ணம் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போய் இடிக்க அவன் என்ன பண்ணுறான், அவனை அறியாமல் எதை பண்ணுறான், அதை வீடியோ எடுத்து போட்டு இன்றைக்கி அந்த ஆள் தற்கொலை பண்ணிக்கிட்டான். 42 வயசு ஆள். இன்றைக்கி கடுமையான அந்த பெண் மேலே ஒரு கோபம் வருது. நீ தான் அவனை வேண தூண்டி தான் பண்ண, வீடியோ எடுக்கிறதுக்காக நீ பண்ண, உனக்கு பேஜ் வியூக்காக நீ ஒரு உயிர் போயிடுச்சுன்னு. அப்போது ஒரு ரீல்ஸை வச்சுக்கிட்டு நல்லதும் பண்ணலாம். பழைய மெட்ராஸ் ஹிஸ்ட்ரியும் ஒருத்தர் சொல்கிறாரு, கருவி ஒன்று தான்,
யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது தான். அது மாதிரி தான் அரசும் சரி, சமூக வலைதளமும் சரி. இந்த அரசு சமூக வலைதளங்களில் போதை பழக்கத்துக்கு எதிராக, கஞ்சாவுக்கு எதிராக இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து 6 மாதத்துக்குள்ள முதலமைச்சருக்கு தான் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. ஆலோசனை கூட்டம் நடத்தினா கஞ்சா குறைஞ்சிருமா? எங்கே பிரச்சனைன்னு பார்க்கணும், அதை களையிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு பற்றி கவனமே இல்லை. அதிகாரிகிட்ட கேட்டால் நாங்கள் பார்த்துட்டோம் சார், பண்ணிட்டோம் சார், ரைட் பண்ணிட்டீங்களா, பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்போ நான் போகலாம்ல, ரைட்டு. இப்படி தான் கவர்மெண்ட் போகுது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஊன்றி கவனித்து நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு தெரிஞ்ச அதை கண்காணித்தா வேலை நல்லா நடக்கும். ஒன்று இதே எடுத்துங்க, நீங்கள் ஒரு நிகழ்ச்சி இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு தம்ப்நெயில்லேருந்து அந்த கேமராலேருந்து பல விஷயங்களை கவனித்து கொண்டு வரணும், நல்லா கொண்டு வரணும், தலைப்பு நல்லா போடணும், எல்லாம் பண்ணின்னு உங்கள் ஹெட்டு கவனித்து பண்ணாங்கன்னா அதாகும். அப்புறம் பண்ணிட்டீங்களா, பிருந்தா நல்லா இருக்குதா, ரைட், ஓகே தானே, ஓகே, ரைட்டு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு எதாவது பண்ணி வச்சிங்கன்னா நல்லா போகாது. அப்போது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சாலும் அதையும் கண்காணிக்கணும். நல்லா போட்டிருக்கீங்களா, காமிங்க பார்க்கலாம், ரைட், இதுவா, அது மாதிரி எல்லா துறையிலையும் இது நடக்கணும். அப்போது நீ பண்ணிட்டியா, நீ பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஓகே தானே அப்படின்ற மனநிலை வந்துச்சுன்னா என்ன தப்பு நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது சும்மா சார். அப்படி ஏன் சார் திமுக மேலாண்மை, அதாவது சராசரி மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கூட திமுக மேலாண்மைக்கோ திமுகவினருக்கோ தெரிய மாட்டேங்க? ஏன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி தயாராகி வந்தீங்கன்றதுல பிரச்சனை.